குற்றச்செயலில் ஈடுபட்ட ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் இரக்கம் காட்டக்கூடாது என அரசு தரப்பில் வாதம். அரிதிலும் அரிதான வழக்கு என்பதால் அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் கோரிக்கை. வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் காவல்துறை நீதியை பெற்று தந்துள்ளதாக முதலமைச்சர் பாராட்டு. மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கிவிட்டதாகவும் கருத்து. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. வழக்கு குறித்து திமுக அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் கருத்து. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க கச்சத்தீவை மீட்பதுதான் ஒரே வழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திட்டவட்டம். மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை ஆலோசனை. அதிமுகவிற்கு கிடைக்கும் 2 இடங்களில் தேமுதிகவிற்கு 1 வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட். நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழை பெய்ய இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை. சென்னை காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இந்திரா காந்திக்கு சிலை அமைக்கப்படுகிறது. புரசைவாக்கம் பிரிக்லின் சாலையில் தாதா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் சாலை என பெயர் மாற்றம் செய்யவும் மாநகராட்சி தீர்மானம். பொள்ளாச்சி மனநல காப்பக கொலை வழக்கில் காப்பக உரிமையாளர் உட்பட 5 பேர் கைது. இதுவரை 11 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் நடவடிக்கை. பாடகி சுசித்ரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்த்தியின் தந்தை சென்னை காவல் ஆணையத்தில் புகார். ஆர்த்தி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. ஆறு கோடி கன்னடர்கள் மனதை கமல்ஹாசன் புண்படுத்தி விட்டதாக கர்நாடகா பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா குற்றச்சாட்டு. நடிகர் சிவராஜ்குமாரையும் கமல் அவமதித்து விட்டதாகவும் விமர்சனம். சென்னை திருவொற்றியூரில் 272 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கடந்த 4 ஆண்டுகளில் 1154 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து மீட்பு. மீனவர்களின் நலனுக்காக 1000 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2.5 அதிகரித்து 33 அடியாக உயர்வு. நொய்யல் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் ஆறுகள், குளங்கள் நிரம்பின. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 4070 கன அடியாக அதிகரிப்பு. 120 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 112 அடியாக உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியில் ஒரு பகுதி மட்டுமே குளிக்க 2வது நாளாக நீடிக்கும் கட்டுப்பாடு.
கோவை தொண்டாமுத்தூரில் பலத்த காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதம். 10 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 20 லட்சம் வரை இழப்பு என விவசாயிகள் குமுறல். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்த நயினார் நாகேந்திரனுக்கு திருமாவளவன் பதிலடி. வலுவான திமுக கூட்டணியை கண்டு பாஜக அஞ்சுவதாக பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.